எதிர்காலத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை தவிர்க்க முடியாது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் சாதிக்கும் வகையில் ஏஐ செயலி தொழில்நுட்ப வசதியுடன் அரசு இலவச மடிக்கணினி வழங்கி வருவதாக தெரிவித்தார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இனிமேல் தவிர்க்க முடியாத ஒன்று. செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே உணர்ந்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு ஒரு கையடக்க அல்லது மடிக்கணினி இருக்கும்போது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேவை எளிதாக எதிர்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆயுதம் தான் உங்களிடத்தில் தரப்படுகிற இந்த மடிக்கணினி. இதை உணர்ந்துதான் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் யாரிடத்தில் இது தந்தால் பொருத்தமாக இருக்கும், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேவை எதிர்கொள்வதற்குரிய தகுதி, திறமை, திராணி எல்லாமே ஒருங்கமைய பெற்றவர்கள் கல்லூரிகளில் 2 மற்றும் 3ஆம் ஆண்டு பயில்கிற மாணவ மாணவியர். திருத்தணி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் மற்றும் காவலர்களை தாக்கிய இளைஞருக்கு சாதகமாக வீடியோ ஆதாரங்களை அளித்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூனிமாங்காடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக கொண்டுவரப்பட்ட நபரை மேல் சிகிச்சைக்காக திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்துள்ளனர். அப்போது காயமடைந்த நபருடன் வந்த இளைஞர் அதனை ஏற்க மறுத்து பணியில் இருந்த காவலரை தாக்கியுள்ளார். அதனை வீடியோ எடுத்து செவிலியரையும் தாக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தனிப்படை காவலர் தாக்கிய இளைஞர்களுக்கு சாதகமாக வீடியோ ஆதாரங்களை அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வீடியோ ஆதாரங்களை அளித்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். வீடியோ